ஒரு 85 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம மீது இந்தியை திணிப்பதற்கு அன்றைக்கும் வடக்கில் இருந்தவர்கள் முயற்சி செய்தார்கள். தந்தை பெரியார் தலைமையிலே, அண்ணா பேரறிஞர் அண்ணா தலைமையிலே திராவிட இயக்கத்தின் முன்னோடிகள் எல்லாம் அதை தடுத்து நிறுத்தினார்கள். தமிழ் ஆர்வலர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். நமக்காக பலரும் தமிழை காக்க உயிரை துறந்தார்கள். பக்கத்தில் நம்முடைய கீழப்படூரை சேர்ந்த மொழிப்போர் தியாகி சின்னசாமி அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை இழந்து தன்னுடைய உடலை தீப்பந்தமாக கொளுத்தி இந்திக்கு எதிர்ப்பாக நிலைநிறுத்தினார். அதன் காரணமாக தான் நாம இந்த மேடையில் நின்று தமிழ்ல பேசுறோம். சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் சமூக ஊடகத்துல ட்விட்டர்ல ஒரு பதிவிட்டார்கள். பல்வேறு வட இந்தியாவை சேர்ந்த வட இந்திய மொழிகள் அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மொழியை சேர்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் தமிழில் பேசுகிறோம், தமிழ் காக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்தி தீர்ப்பை எதிர்த்த காரணத்தினால் தான் என்று போட்ட அதற்கு மறுமொழியாக பலரும் போட்டுக்காங்க. பல்வேறு மொழிகள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்க இந்தி பேசுறோம் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அங்க பல்வேறு தாய்மொழி கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அந்த தாய்மொழியை எங்களுடைய தாய்மொழி மைதிலி காணவில்லை, எங்களுடைய தாய்மொழி போஜ்புரி காணவில்லை என்று அவன் ட்வீட் போட்டுறான். மகாராஷ்டிரா அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எங்களுடைய தாய்மொழி மராத்தி அழிந்து விட்டது, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்வது சரி, அவர் சொல்கிற கருத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படின்னு போட்டுறான். எந்த வட இந்தியாவை இந்தி பேசுறவங்க சொல்லி நம்மளை ஏமாத்துறாங்களோ அந்த வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு உணர்ந்திருக்கிறார்கள் நம்முடைய தாய்மொழி இந்தியாவில் அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி நம்முடைய தமிழ் மொழி அழிக்கப்படாமல் காக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் அதை அழிப்பதற்கு தான் மோடி கும்பல் துடிக்கிறது. அதை தடுப்பதற்கு தான் இந்த கூட்டம். இன்னொரு புறம் நம்ம கிட்ட வரி போட்டு வாங்குறான் ஜிஎஸ்டின்னு. நம்ம வாங்குற டீ தூள்ல இருந்து சர்க்கரையில இருந்து எல்லாத்துக்கும் வரி போட்டு வாங்குற பணத்துல இங்க இருந்து நம்ம மோடி அரசாங்கத்துக்கு ₹1 கொடுத்தா நமக்கு திருப்பி கொடுக்கறது 29 பைசா தான் கொடுக்குறான். மீதி 71 பைசாவை ஊக்கி வைக்கிறான். எங்க கொடுக்குறான் இந்த பணத்தை கேட்டா, உத்தரப்பிரதேசத்தில் மாநிலத்திற்கு அவன் ₹1 வரி கொடுத்தா ₹2.75 திருப்பி கொடுக்குறான். பீகார் மாநிலத்துக்காரன் ₹1 வரி கொடுத்தா ₹7 திருப்பி கொடுக்குறான். ஏன் காரணம்னா, இந்த முறை மோடி ஜெயிக்கும் போது அவருக்கு போதுமான எம்பி இல்லை. அப்ப பீகாரை சேர்ந்த ஒரு 25 எம்பிஸ் ஓட்டு போட்டாதான் அவங்க ஆட்சி அமைக்க முடியும் நிலைமை இருந்ததுனால இன்றைக்கு நம்முடைய வருவாயெல்லாம் புடுங்கி பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் கொடுக்குறான். ஏன் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறான்னா, அங்க 80 எம்பி தொகுதி இருக்கு. அடுத்த முறை அந்த தொகுதியை ஜெயிச்சாதான் அவன் ஆட்சிக்கு வர முடியுங்கிறதுனால நம்ம பணத்தை புடுங்கி கொடுக்குறான். நம்ம என்ன சொல்றோம், நான் கொடுக்குற வரி பணத்துக்கு ஒழுங்கா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடு, அதை எடுத்து பிடிங்க அடுத்தவனுக்கு கொடுக்குறது நீ யார் ஆளுன்னு தான் கேட்கிறோம். இதுதான் பிரச்சனை நமக்கும் மோடிக்கும். நம்ம படிக்கிற மொழிக்கு 3வது மொழியா இந்தியை கொடுக்கணுங்கிறான். ஏற்கனவே நம்ம பிள்ளைங்க தமிழ் படிக்கிறோம், உலகத்தளவில் போவதுக்கு ஆங்கிலம் படிக்கிறோம். இதை தாண்டி இன்னொன்று எதுக்கு ஹிந்தி? நம்ம பிள்ளைங்க படிக்கிற படிப்புக்கு அது கூடாத சுமை, தேவையில்லாத சுமை. அது அதுல ஒரு ஃபெயில் ஆகிற நிலைமை வரும், படிப்பு வீணாகும். இதெல்லாம் தாண்டி எல்லோரும் ஹிந்தி படித்தாலும் நாளைக்கு ஒரு வேலைக்கு போனா ஹிந்தி தேர்வுன்னு வைப்பான். அந்த ஹிந்தி தேர்வு எழுதும் போது தாய்மொழியை கொண்ட இந்தியா கொண்டவன், இந்தியை படிக்கிறவன், சொந்த மொழியா படிச்சிருக்கவன் நம்ம விட கூட மதிப்பெண் வாங்குவான். என்னதான் நம்ம போய் இந்திய படிச்சாலும் நம்மளால அவனுக்கு போட்டி போட்டு வர முடியாது. அப்ப வேலை வாய்ப்பு யாருக்கு போகும்? வட இந்தியாவுக்கு தான் போகும். இந்த ஒரு குறுக்கு வழியை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்தியை நம் மீது திணிக்கிறார்கள். இதை எதிர்த்துதான் இன்னைக்கு இந்த மாபெரும் பொதுக்கூட்டம்.